காளியாத்தா, உன்னோட மகிமை நான் என்னன்னு சொல்லுவேன். பத்ரகாளினாலே மங்களம் தரவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அதை நிறைவேற்றிட்டாத்தா. ஏண்டாயே கற்பகவல்லி, இடுப்பு வலி இப்ப வருமோ அப்ப வருமோன்னு அல்லாடிக்கிட்டு இருக்கிற நேரத்திலையும் நீ இப்படி கஷ்டப்பட்டு வந்து விளக்கேத்தணுமா? வேண்டிக்கிட்டது நீயா இருந்தாலும் ஒரு ஒத்தாசைக்கு சொன்னா அதை நாங்க செய்ய மாட்டோமா? பூத்தும் காய்க்காத மலட்டு சிம்மமா கிடந்த இந்த வயித்துல ஒரு புள்ளைய சுமக்கிற பாக்கியத்தை கொடுத்தாலே இந்த காளியாத்தா. என் குடும்ப விளக்க ஏத்தி வச்ச கோயில் விளக்க என் கையால ஏத்தி வச்சாதான் எனக்கு நிம்மதி. வெள்ளி மூழ்கி வெகு நாள் தவம் இருந்து அள்ளி மிளகு தின்னு 500 நாள் தவசி இருந்து சாம்பசிவன் பூஜை செய்து தரணியிலே பெற்ற கண்ணோ ஆத்து மணல் குவிச்சு அறம் தவசி செய்யையிலே பார்த்திருந்த பரமசிவம் பாலகனை தந்தாரோ. என்ன அடிச்சன நாரதர படுறப்ப 5 அடியில படிக்கிட்டு இருக்க. அடிச்சனா மூஞ்சில மூக்கு முதுகுக்கு வந்துரும். இது அரிச்சந்திர மட்டும் ஐயா அப்பாவை போறாருல்ல, அந்த குஷியில வந்த பாட்டு. மூழ்கி வெகு நாள் தவம் இருந்து அள்ளி மிளகு தின்னு. வயத்து பிள்ளைக்காரி, இதெல்லாம் யார் உன்னை கொண்டு வந்து இங்க வைக்க சொன்னது? இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? எதுக்கு இருக்க குதிர் மாதிரி? நான் என்ன கல்லையும் மண்ணை மாசம் வைக்கிறேன்? வெந்த சொத்தை கொண்டு வந்துச்சேன், அதுக்கு போய் இப்படி பதறீங்களே. அடி போடி விவரம் கட்டவள, நீ பாரத்தை சுமக்கலடி. பச்சை மண்ண வகுத்துல சுமக்கிற. இந்த மாதிரி சமயத்துல துரும்பு அசிச்சா கூட இரும்பு அசிச்சா மாதிரி அசத்தும், தெரியுமில்ல? இங்க வா, இங்க உனக்கு இன்னைக்கு சோறு போட்டு நானே ஊட்ட போறேன். உட்கார். நல்லா இருக்கு. ஒட்டுச்சிக்கு ஆம்பளை சோறு போடுதா? கேட்டா பொக்க வாயும் கூட சிரிப்பா. பேசாம இருங்க. வீதி வீதி அலைஞ்சு விளக்கேத்தி போட்டு களைச்சு போய் வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இத பாரு, நான் சொல்றத நீ கேட்கலன்னா நமக்கு பிறக்க போற பையன் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன எட்டி உழைப்பான், தெரியுமில்ல? நீ உட்கார். வேணாங்க, நீங்க உட்காரு. வேணாங்க, நீங்க உட்காருங்க. போதும் போதும், இப்படி 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். அண்ணே, இது என்ன புது பழக்கம்? நீங்க சாப்பிடாம என்னைக்காவது அண்ணி சாப்பிட்டுருக்காங்களா? ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க அண்ணே. கட்டிக்கிட்டவ சொல்லு காத்துல, தங்கச்சி சொல்லு மட்டும் தலையிலையா? தாயி, உங்க அண்ணனை நீ நல்லாதான் மிரட்டி வச்சிருக்க. கற்பகவல்லி, முதல்ல விருந்தாளிதான் சாப்பிடணும். மிச்சம் உன் வீட்டுக்காருக்கு, புரியுதா? ஆஹா, பிரமாதம். டேய், நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். உன் பொஞ்சாதி வடிச்ச சாதம் பிரசாதம். என்னடா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பிடிச்சு வச்ச குழந்தை நின்றுட்டே இருக்கே. 6 மாசம் பார்க்காதால அடையாளமா மறந்து போச்சா? ஏண்டா, நீ ஒரு சிநேகிதனாடா. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே தூங்கின எங்கிட்ட கூட சொல்லிக்காம எங்கடா போன? ஐயோ, ஒரு குழந்தை வேற பத்துக்க போற, இன்னும் முரட்டதான் போலியா? அடிச்சடியில வெண்டைக்காப்புறம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. டேய், எனக்கு ரொம்ப நாளாவே மாந்திரிகம் கத்துக்கணும்னு ஆசை. உனக்கும் மந்திரம் தந்திரம்லாம் பிடிக்காது, சொன்னா என்ன போக விட மாட்டேன். அதனால நான் சொல்லிக்காமலே மலைநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். உழைச்சு பிழைக்கிறத விட்டுட்டு மத்தவங்களை ஏச்சு பிழைக்கிற மந்திர தந்திரம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? மத்தவங்களை ஏமாத்துறதுக்காகவோ கெடுக்கிறதுக்காகவோ நான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வரல. ஏவல் பில்லி சூல்யம்னு எத்தனையோ பேர் சில மாந்திரிகங்களால நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அப்பாவி மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்னோட மாந்திரிகம் மருத்துவத்துக்கு சமம். அந்த கதையெல்லாம் அப்புறமா பேசலாம். நீங்க 2 பேரும் முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. வீரம்மா, இன்னொரு தட்டு எடுத்துட்டு வா. இன்னொரு தட்டு இருக்கு, இந்த தட்டே போதும். ஒரு தட்டுல நீங்க 2 பேரும் சாப்பிட்டு இருந்தா எப்படி? இவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? அதான் பையன் வந்துட்டானே, நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். இல்ல மந்திரத்தால தந்திரமா தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிடுவோம். போங்க அண்ணே. அண்ணே, எனக்கு நேரமாச்சு. கங்காதேவி காத்துட்டு இருப்பா.
யார் அது கங்காதேவி? சமீந்தார் வீட்டு மாவ. இவ இல்லைன்னா அவளுக்கு தூக்கமே வராது. ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் கங்காதேவியோட தான் படத்துக்கு நீ அடம் பிடிச்சால என் கேட்டு. வலிக்கு திடீர் இழுப்பு வலி கட்டுச்சு. தங்கச்சி வர ஜமீன்தார் வீட்டுக்கு போயிருக்கா. நீ பாத்துக்க, நான் மருத்துவ வச்சு போயிட்டு வந்துடுறேன். நில்லுங்க. வீட்டுக்குள்ள பொம்பளை பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்க சூழ்நிலை ஒரு ஆம்பளை நீங்க உள்ள போற தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதுவும் கேட்காம. ஆச்சரியமா இருக்கப்பா. என் உருவம் மனித கண்ணுக்கு தெரியாத தேவ வடிவம். ஆனா உனக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு புரியல. உனக்கு மனித சக்திக்கு மீறின ஒரு மாய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில நொடிகள்ல இந்த வீட்டுல ஜனிக்க போற ஒரு குழந்தைக்கு விதியை நிர்ணயிக்க இப்ப நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? ஐயா, என் நண்பனுக்கு வாரிசா பறக்க போறேன். அந்த குழந்தையோட வருங்கால விதியை நான் தெரிஞ்சுக்கலாமா? அது பிறவி ரகசியம். அதை எழுத போற எனக்கு எழுதும் போதுதான் அது என்னன்னு தெரியும். அப்படின்னா நீங்க எழுதிட்டு திரும்பி வரும்போது அந்த விதியை என்கிட்ட சொல்லலாமே, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கேன். வேண்டாம். விஷம் கசப்பா இனிப்பான்னு தெரிஞ்சுக்க குடிச்சு பாக்குறது விபரீதத்துலதான் முடியும். விதியும் அப்படி. அது மனித மூளைக்கு தெரியாத ஒண்ணு, தெரிஞ்சுக்க கூடாத ஒண்ணு. நான் விபரீதங்களை விளையாட்டா சந்திச்சு பழக்கப்பட்டவன். அந்த விதியை விட என் மதிக்கு தான் சக்தி அதிகம் நம்பக்கூடியவன். அதனால பிறக்க போற குழந்தையோட எதிர்காலம் என்னன்னு நீங்க எனக்கு சொல்லியே தீரணும். அதுக்கு வாக்களிச்சாதான் இந்த வாசப்படியை தாண்ட விடுவேன். நெருப்பு விழுங்கி ஜீரணிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்லை. குழந்தை ஜனிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. இனியும் உன் கூட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தர்மம் இல்ல. உன் விருப்பப்படி நான் திரும்பி வரும்போது குழந்தையோட விதியை பத்தி சொல்றேன். தந்தையை கொண்டு தாயை விதவையாக்கிற விபரீதமான தோஷத்தோட குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, இந்த குழந்தையோட முகத்துல முழிச்சா அடுத்த நொடியே தந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இது என்னங்க கொடுமை? பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்து தெய்வ அனுகிரகத்தால இப்பதான் என் நண்பனுக்கு தந்தையாகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. மார்லையும் தோல்லையும் சுமந்து எந்த குழந்தையோட அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த குழந்தையாலேயே மரணம்னு சொல்றீங்களே. இப்படி ஒரு அபாக்கியமான விதி எழுதவா நீங்க அவரோட புருஷனா வந்தீங்க? இதுக்கு உங்க மனசு எப்படி ஐயான கொடுத்துச்சு? ஐயோ, கருணையே இல்லாதவனுக்கு பேர்தாம்பா கால நேரம். அவரவர் கர்மா வினைக்கு ஏற்ப விதியை நிர்ணயிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இதுல விருப்பு வெறுப்புக்கு இடமே இல்லை. ஐயா, இந்த தோஷத்துக்கு நிவர்த்தியே இல்லையா? என் உயிரை கொடுத்தா என் நண்ப உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லுங்க. அதுக்கும் நான் சித்தமா இருக்கேன். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சூரியனையும் சுழண்டுகிட்டு இருக்கிற பூமியையும் என்னைக்கு மனிதனால மாற்றி அமைக்க முடியுமோ அன்னைக்கு தான் விதியையும் மாற்றி அமைக்க முடியும். அதுவரையிலும் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அவர்களையே பாதிக்கும். அந்த குழந்தைக்கு நான் குறிப்பிட்ட தோஷம் 60 பௌர்ணமி வரைக்கும் நீடிக்கும். அதுக்கு முன்ன தந்தையும் தனையனும் நேருக்கு நேர் சந்திச்சா நிச்சயம் தந்தைக்கு மரணம் தான். என்ன தம்பி பாக்குறீங்க? ஒண்ணுமில்லாயா, என் சிநேகனை காவல் வச்சுட்டு போனேன், அவனை காணோம். நீங்க உள்ள போங்க. காளியாத்தா, இது என்ன சோதனை? தம்பி, இங்க ஓடி வாங்கல. என்ன ஆயா? உங்க பொஞ்சாதிக்கு பிரசவம் ஆயிருச்சு. மயக்கம் தெரியல. பிறந்த குழந்தைய காணும். பிறந்த குழந்தைய காணுமா? என்ன ஆயிருக்கும்? யாரு என் குழந்தைய எடுத்துட்டு போயிருப்பாங்க?
பயப்புள்ள பச்சை குழந்தை தூக்கிட்டு பாதுகாத்துல எங்க போறான்? கபாலி அண்ணே, என்ன விஷயம்? யாரை தேடுற? என் குழந்தைய காணும்பா. என் பொண்டாட்டி பிரசவிச்சு மயக்கம் தெரியறதுக்கு முன்னாடி யாரோ திருட்டுத்தனமா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஊர்ல வந்தது ஒரு சிறையில கையில ஒரு குழந்தையோட பிறந்த பார்த்தேன். ஒருவேளை அது உன் குழந்தையா இருக்குமா? மாந்திரிகத்துல பெரிய பெரிய சக்தி அடையணும்னா அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டிய உடனே சொல்லி என் குருநாதர் சொன்னார். என் மனசுக்கு பிடிக்கல, வந்துட்டேன். ஆனா சில சமயத்துல யோசிச்சு பார்க்கும்போது நான் கொண்ட லட்சியத்தை ஜெயிக்க ஒருத்தன் தப்பே பண்ணாலும் அதுவும் ஒரு வகையில தருமோன்னு தோணுது. கடவுளே, அந்த பாவி என் குழந்தைய மாந்திரிகத்துக்கு பயன்படுத்த எடுத்து போயிருப்பான். சொல்ல, அந்த ரங்க எந்த பக்கம் போறான்? அவன் மேற்கால காட்டு பக்கம் தான் போனான். அவன் போன நேரத்துக்கு இந்நேரம் தொலைதூரம் போயிருப்பானே. நீ எப்படி என்ன போய் பிடிப்ப? அழுவாத கற்பகவல்லி. பச்சை உடம்புக்காரி கண்ணுல இருந்து வர்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ரத்தத்துக்கு சமானம் தாயே. பல வருஷமா தவம் இருந்து பெத்தெடுத்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்கலையே. இனிமே இந்த கண்ணீர் தான் எனக்கு வாரிசாத்தா. இந்த கண்ணீர் தான். மாய மந்திரம்னு மரநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த பாவிய வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க பாருங்க, அது உங்க தப்பு. தலைச்சம் புள்ளைய மாந்திரீகத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா தாயி? தெரியுமா? ஆனா நேரம் வந்தா புள்ள பூச்சி கூட பாம்பா மாதிரி கொத்தும்னு தெரியாம போச்சே. மரநாட்டுக்கு போய் மாந்திரிகம் தான் கத்துட்டு வந்தான் நினைச்சேன். பாவி பய துரோகத்தையும் சேர்த்து கத்துட்டு வந்திருக்கான். ஆனா ஒண்ணு, எங்க ஆத்தா ஒருத்தனுக்கு முந்தி வரிச்சு என்ன பெத்தது சத்தியம்னா அந்த துரோகிய கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். மன்மதன் நானே ரதியும் நீயே கண்ணனில் லீலைகள் காண்போம் நாளும். காந்தா, சுவாமி, இது என்ன ராகம்? மோகன ராகம். சபாஸ், இதே ராகத்தில் இந்த புல்லாங்குழலை வாசி. காந்தா, ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் புல்லாங்குழல் இசையில் புல்லரித்து போய் நிற்கும் என்னை ஏமாத்தி விடாத காந்தா. வாசி வாசி வாசி. தாமாயி ஊதாங்குழல். அப்ப நான் கண்டது கனவா? யோ, உரிச்சு வச்ச சாத்துக்குடியாட்டம் உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன் கண்ட பொம்பளைங்களை நினைச்சு கனவா கண்டுகிட்டு இருக்கிறேன். நீ ஒரு பொம்பளையாடி. அவசரத்துல பிடிச்ச கொலக்கட்ட மாதிரி மூலிய முக்கமா ஒரு மூஞ்சி, கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலுக்கு நிக்கிற திஸ்தி போ மாதிரி ஒரு உடம்பு. என்னது? கையடு கையடு. மவுளை ராமாயி எப்பாய் வந்துட்டான். வெறுங்கூந்தல் வேதாச்சலம். உன்னை பொண்ணை பத்ததுக்கு இவனை தலைகீழ கட்டி ஒவ்வொரு மாதிரி தொங்க விடணும். என்ன மாப்பிள, எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கிறீங்க? என் மவனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாரிசா? உன் மகளை வெளிச்சத்தை பார்த்தா வெறுப்பா இருக்கு, இருட்டுல பார்த்தா பயமா இருக்கு. அப்புறம் எப்படியா வாரிசு உண்டாகும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. உன் மகளையே நான் தொட விடுறதுல. மாப்பிள, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அவித்து விட்ட பொங்கல் அள்ளி முடிகிறது இல்லைன்னு சபதம் செஞ்சுட்டேன். ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவெல்லாம் மோகினி பிசாசோன்னு நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிள. ஜாக்கிரதை, அடிச்சு கொன்னுடுவாங்க. திருப்பதில போய் நேர மொட்டை போடு, புண்ணியமாக கிடைக்கும். மாப்பிள, என் அழகு கத்த ரதி ஒருத்தி ஒப்பாட்டிய கிடப்பான்னு சோசியக்கார அப்பவே சொல்லிட்டான். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நான் இருக்க வேண்டிய இடமே வேற.
மாப்பிள்ளை மாமாய் மவளே ராமாய் மாப்பிள்ளை என்ன இப்படி சொல்லிட்டு போகுது போய் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து என் வழிக்கு கொண்டு வரல என் பேரு ராமாயி இல்ல